அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். அந்த 600 கிராமில் பிறந்து இப்போ 1300 கிராம் பக்கமாக 2 மாதத்தில் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுவதற்காக நான் உங்களிடத்துல செய்தி பகிர்ந்து உதவி கேட்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 3 நாட்களுடைய தொடர் பணியின் காரணமாக 3.5 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அந்த குழந்தையிடம் நாம் ஒப்படைத்திருக்கிறோம். நேரடியாக நம்முடைய டீம்ல இருந்து போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க. எல்லாரும் துவா செய்யுங்க, நல்லபடியாக இந்த குழந்தை மீண்டு வரணும் அப்படின்னு. இன்னும் தேவையான உதவிகளை அங்க பாலக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர் ஒருத்தவங்க திரட்டி தருவதாக சொல்லி இருக்கிறதன் பேர்ல இதோட நம்ம இதை க்ளோஸ் பண்றோம். உதவி செய்த அத்தனை பேருக்கும் இறைவன் கூலியை பல மடங்கு பெருக்கி தருவானாக. என்னோட வலிமையான நன்றிகள் உங்க எல்லாருக்கும், துவாக்கள் உங்க அத்தனை பேருக்கும். நாம் கண்ணில் படுகிற பல லட்சக்கணக்கான விஷயத்துல ஏதோ ஒன்றையாவது தலையிட்டு நம்மளால ஒரு வேலை செய்ய முடியுதே அப்படிங்கறதுல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஜஸாக்கல்லாஹ் இருக்கும் எல்லாருக்கும். நம்ம சாதாரண நிறமாசம்னு சொல்றது 37 வாரம், குழந்தை பிறந்தது 24 வாரத்துல. 24 வாரம் அப்படிங்கிறது 5.5 மாசம். சரிங்க. அப்ப குழந்தை பிறந்தப்ப 585 கிராம் தான் இருந்தது. 585 கிராம் குழைக்கிறதுங்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம். இந்த 24 வாரத்துல எல்லாம் குழைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா ரெட்ட குழந்தைங்க இருந்தது. அதுல ஒரு குழந்தை இறந்துச்சு. இது இன்னொரு குழந்தை. இப்ப இந்த குழந்தை இப்ப 70 நாளா நம்ம என்ஐசியூல இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருந்தது குழந்தைக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா தாண்டி இப்போ குழந்தையோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை 1 கிலோக்கு மேல வெயிட் வந்துருச்சு. குழந்தைக்கு இப்ப நம்ம இன்ஜெக்ஷன் ட்ரிப்போ எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் குழந்தைக்கு சுவாசம் எடுக்கிறதுக்கு நுரையீரல் வளர்ச்சி இன்னும் பூர்ணமா ஆகல. சொல்லுங்களா. ஏன்னா குழந்தைக்கு நம்ம இப்ப குழந்தை பிறந்து 70 நாள் ஆனாலும் நம்ம கரெக்டான இது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு 32 வாரம் தான் ஆகுது, 34 வாரம் தான் ஆகுது. அப்ப இன்னும் நுரையீரல் வளர்ச்சி இன்னும் நிறையவே வர வேண்டியது இருக்கு. அதனால இப்ப குழந்தைக்கு கிடைக்கிற விஷயம் நம்ம மூக்கு வழியா சிபேப் அப்படின்னு ஒரு இது வழியா நம்ம குழந்தைக்கு நுரையீரலுக்காக ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிபேப் ஒவ்வொரு நாள் கொடுக்கறதும் பிளஸ் நம்ம குழந்தைக்கு சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இப்ப அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப குழந்தைக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம டியூப் வழியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் குழந்தையோட இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஹார்ட்ல பிடிஏ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது இப்போதைக்கு நாம ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தையோட மூச்சு தண்டல் கம்மியாகிறதுக்கு நல்லாவே டைம் எடுக்குது. சரிங்களா. அப்ப இப்ப இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா சிபேப் எப்ப நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா குழந்தையால தானா மூச்சு எடுக்க முடிகிற வரைக்கும் இந்த சிபேப் நம்ம வச்சுதான் ஆகணும். அப்ப ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு ஐசியூ செலவும் வருது. அதை தவிர இந்த சிபேப் அதுக்கான செலவும் வருது. அப்ப நம்ம இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுல இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் சொல்ற மாதிரி இங்க பிஎம்ஜே இன்சூரன்ஸ், ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் இருந்தது. அப்போ இவ்வளவு நாள் இந்த 70 நாள் நம்ம இன்சூரன்ஸ்ல எல்லாமே சிகிச்சை எல்லாமே பண்ண முடிஞ்சது. ஆனா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ அதனால இனிமேல் குழந்தைக்கு செலவு வரக்கு வாய்ப்பு வருது. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஐசியூ ஒரு 6000 ரூபாய் பக்கம் செலவு வரும். அப்படின்னா 6000 ரூபாயில ஐசியூ செலவு, டாக்டரோட கன்சல்டேஷன், நர்சஸ், இது எல்லாமே சேர்ந்து பேக்கேஜ் 6000 ரூபாய். அதுக்கப்புறம் சிபேப்புக்கும் அது மாதிரி சுமாரா ஒரு 6000 ரூபாய் பக்கம் ஒரு நாள் வரும். அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 12,000 ரூபாய் பக்கம் வருது. இது எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்னு நம்மளால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தை பிறந்தது மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல, ரொம்ப 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 ஒரு மாசமா போகுது. அப்ப இந்த குழந்தை மீட்டெடுக்கிறதுங்கிறதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுல இந்த அளவுக்கு வந்துருக்குங்கிறது ரொம்ப பயங்கரமான பெரிய விஷயம். அப்ப இன்னும் எவ்வளவு நாள் குழந்தைக்கு இது மாதிரி சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்க சார். அப்ப ஒரு நாள் 12,000 ரூபாய் தேவைப்படுது. ஆமா. ஓகே சார். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முடைய பசியாற்றுவோம் டீம்ல இருந்து சகோதரி ஒருத்தவங்க நேரில் போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு ஏற்கனவே அவர்களுக்கு நம்ம 30,000 அனுப்பி தந்திருந்தோம். மீதம் இருக்கிற 3 லட்சம் தொகையை அவர்களிடம் ஒப்படைத்த செய்தியை சொல்லிட்டு 36 வயது நிலை என்ற நம்முடைய முதல் இஸ்லாமிய புத்தகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து அவர்களுக்கான உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தந்துட்டு
அங்கேருந்து அந்த குழந்தைக்காக துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. சுபஹானல்லா, அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது, அந்த குழந்தையை பார்க்கிற போது, அந்த குழந்தையை எப்படி இன்குபேட்டரில் வச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, சுபஹானல்லா, இறைவன் மிகப்பெரியவன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு நிறைய துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உதவி செய்த அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூர்றேன்.